ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி போர்டு வந்து ரீசெண்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுருக்காங்க ஃபார் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட். அதில் ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் டிஐ போஸ்ட்டுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த ஷார்ட் பீரியட், அதாவது இந்த 2.5 months வந்து முக்கியமான டாபிக்ஸ் மெயின் சப்ஜெக்ட் பேப்பர் பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது கடந்த 26 ஜூலை 2024 ஆஸ் பர் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 690 அண்ட் தென் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 9/2024 பிரகாரம் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 53 டைப் ஆஃப் போஸ்ட், கிட்டத்தட்ட 53 டைப் ஆஃப் போஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்துங்க 654 போஸ்ட். ஓகேங்களா? அதில் ஒரு போஸ்ட் வந்து நமக்காக ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட், ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்துங்க 24/8/2024 12:59 PM வரைக்கும் நமக்கு டைம் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் 4 days வந்துங்க ஒரு 3 days 28, 29, 30 இந்த 3 நாளைக்கு வந்துங்க அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் அப்படின்னு ஒரு 3 days வந்து போர்ட்டல் வந்து ஓப்பனில் இருக்குங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வந்து தவறாக கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அந்த டைமில் நம்ம டீட்டெயில்ஸை வந்து நம்ம எடிட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 654. ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்துங்க 2 பேப்பராக பிரிச்சிருக்கிறாங்க, பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2. பேப்பர் 1ல் வந்துங்க இந்த பேப்பர் 1 வந்து ஃபர்தராக 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதில் பேப்பர் 1ல் வந்து பார்ட் ஏ அண்டு பார்ட் பி அப்படின்னு 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த பார்ட் ஏல வந்துங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வரும். அண்ட் தென் பார்ட் பியில் வந்து ஜென்ரல் ஸ்டடி, அப்டிடியூட் அண்டு மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான டேட்டும் வந்து நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. 26/10/2024 காலையில் 9:30 to 12:30 PM வரைக்கும் கிட்டத்தட்ட 3 hours இந்த எக்ஸாம் நடக்க போகுது. இது வந்து OMR ஷீட்டில் தான் நடக்க போகுது. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து OMR ஷீட். நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 2, இது வந்து மெயின் சப்ஜெக்ட் பேப்பர். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பர்டிகுலர் போஸ்ட்டுக்கும் ஒரு பர்டிகுலர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குது, அதுக்கு பர்டிகுலர் சப்ஜெக்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 52 சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுதான் மெயின் சப்ஜெக்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான எக்ஸாம் எக்ஸாக்ட் டேட் வந்து நமக்கு கொடுக்கல, பட் இருந்தாலும் ஒரு 10 days அந்த டைம் டேட் இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 14லிருந்து 23ஆம் தேதிக்குள்ளே எப்போ வேணாலும் எக்ஸாம் டேட் வரலாம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 10 நாள், அதில் எக்ஸ்க்ளூடிங் 19/10/24, 20/10/24, அதாவது சாட்டர்டே சண்டே தவிர மற்ற அந்த 10 நாளில் 8 நாளில் எந்த டேட் வேணாலும் நமக்கு வந்து எக்ஸாம் பேப்பர் மெயின் சப்ஜெக்ட் பேப்பருக்காக எக்ஸாம் டேட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ அது கண்டிப்பாக நம்ம வெப்சைட்டில் tnpsc.gov.in வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் ஆல். ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க வந்து இயர்லியாகவே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ வாங்க நம்ம வந்து இன்றைக்கி ட்ரக் இன்ஸ்பெக்டர் பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து நம்பர் ஆஃப் போஸ்ட் எவ்வளோ போஸ்ட் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 15 போஸ்ட் இருக்குங்க. மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 15. அது கேட்டகரி வைஸாக நம்ம பார்க்கும்போது நம்ம போஸ்ட் கோடு வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒரு கோட் இருக்குது. நம்ம போஸ்ட் கோடு வந்து 1972. ஸோ அந்த கேட்டகரி வைஸாக பார்க்கும்போது ஜென்ரல் டர்னுக்கு வந்து 3 போஸ்ட், ஜென்ரல் டர்ன் PSTM பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டு டிகிரி வரைக்கும், ஸோ நம்ம போஸ்ட்டுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோ எந்த சப்ஜெக்ட் பேப்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த சப்ஜெக்ட் அந்த டிகிரி வரைக்கும், அது UG PG, ஸோ அந்த டிகிரி வரைக்கும் நாம் வந்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து அப் டு டிகிரி வரைக்கும் நாம் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? பட் நம்மளுடைய ஃபார்மசி பேப்பர் வந்து இங்கிலீஷில் தான் நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? லாங்குவேஜ் இங்கிலீஷில் தான் படிக்கிறோம். ஸோ அதனால் வந்து இது கண்டிப்பாக ஜென்ரல் டர்னுக்கு போக வாய்ப்பு இருக்குது இந்த போஸ்ட். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் ஜென்ரல் டர்னில் வந்து உமன்ஸ்க்கு வந்து ஒரு போஸ்ட். அப்போ கிட்டத்தட்ட ஜென்ரல் டர்ன்ஸ்க்கு வந்து 3, 4, 1, 5 போஸ்ட். ஓகேங்களா? ஜென்ரல் டர்னுக்கு வந்து மொத்தம் 5 போஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பிசிக்கு ஜென்ரலில் வந்து 2 போஸ்ட். அண்ட் தென் பிசி ஜென்ரல் ஃபார் PSTMக்கு வந்து ஒரு போஸ்ட் மொத்தம். அண்ட் தென் பிசி ஃபார் உமனுக்கு வந்து ஒரு போஸ்ட். மொத்தம் 4 போஸ்ட். மொத்தம் 4 போஸ்ட். அந்த நெக்ஸ்ட்டு எம்பிசி ஜென்ரலுக்கு வந்து ஒரு போஸ்ட். எம்பிசி ஜென்ரலில் வந்து அதாவது எம்பிசிக்கு வந்து மொத்தம் 2 போஸ்ட், அதில் உமன். ஸோ டோட்டல் மொத்தம் 3 போஸ்ட்.
எஸ்சி ஜென்ரல் வந்து ஒரு போஸ்ட், எஸ்சி உமனுக்கு வந்து ஒரு போஸ்ட், அண்ட் தென் எஸ்சி ஆதி திராவிடருக்கு வந்து ஜென்ரலில் அது ஒரு போஸ்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ கிட்டத்தட்ட 5 நாளும் 9 12 இங்கே ஒரு 3 போஸ்ட், கிட்டத்தட்ட 15 போஸ்ட் வந்துங்க நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் ட்ரக் இன்ஸ்பெக்டருக்காக. ஸோ குவான்டிடேட்டிவ்லி போஸ்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து கம்மி தான். பே லெவல் வந்து லெவல் 20. நம்ம வந்து சிபிஎஸ் கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமில் வந்து வரோம். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தோம். அதற்கான சில எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் ஆஸ் ஆன் 1/7/2024 அன்னைக்கு அதர் கேட்டகரிஸ்க்கு வந்துங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 32 இயர்ஸ். ஸோ இங்கே நல்லா நோட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம். அதர் கேட்டகரிக்கு வந்து 32 இயர்ஸ். பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு, அண்ட் தென் இதில் நிறையா வரும் கேட்டகரி. ஸோ சுருக்கமாக பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து அதாவது அதர் கேட்டகரிஸ்க்கு அதில் வந்து பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 42 இயர்ஸ். அண்ட் தென் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 50 இயர்ஸ் ஏஜ் லிமிட். ஓகேங்களா? அதர் தென் ஓசி. ஓகேங்களா? அதர் கேட்டகரி தவிர மற்ற எல்லா கேட்டகரிக்கும் பிசி, எம்பிசி, எஸ்டி, ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இல்லை. ஸோ யாருனாலும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கம் ஃபார் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ். ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து d.pharm, அதுக்கப்புறம் MPharm, PhD. ஸோ யாருனாலும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு ப்ரையார் இண்டஸ்ட்ரியல் அண்ட் சம் எனி அதர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை. ஸோ ட்ரக் அனலிஸ்ட் மாதிரி ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ப்ரையார் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க எதுவும் கேட்கல. இது வந்து ஃபார்மசி பீப்புளுக்கு. நெக்ஸ்ட் வந்து அதர் தென் ஃபார்மசி வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி நான் கிளினிக்கலில் வந்து எம்டி மைக்ரோபயாலஜி படித்தவங்களும் இதுக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் கிளினிக்கல் ஃபார்மகாலஜி. ஓகே, நிறைய கோர்சஸ் இருக்குது. எம்எஸ்சி இன் கிளினிக்கல் ஃபார்மகாலஜி, எம்எஸ்சி மெடிக்கல் ஃபார்மகாலஜி, அந்த மாதிரி கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுருக்கமாக கொடுத்துருக்கா போஸ்ட் கிராஜுவேட் இன் கிளினிக்கல் ஃபார்மகாலஜி. ஸோ இவர்கள் எல்லாமே வந்து இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்குறான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அதை விட ஒரு முக்கியமான விஷயம், should possess adequate knowledge in தமிழ். ஓகேங்களா? கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சிருக்கணும். தமிழில் பேசிக்ஸ் நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்ல வர்றான். கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அல்லது டிகிரியில் வந்து தமிழ் ஒரு லாங்குவேஜாக படிச்சிருக்கணும். ஓகேங்களா? அல்லது இல்லை அப்படின்னா பாஸ் த செகண்ட் கிளாஸ் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி போர்டு கண்டக்ட் பண்ண அந்த டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த டைம் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து அந்த பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தமிழ் வந்து கண்டிப்பாக ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் 10th 12th டிகிரியில் வந்து படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்க தான் இதுக்கு எலிஜிபிள். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கிட்டத்தட்ட 38 இடத்துல வந்து எக்ஸாம் நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஆல் டிஸ்ட்ரிக்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அப்படி பிஎஸ்டிஎம் அப்படின்னா என்ன, இங்கே பாருங்கள், ஒன் ஷால் ஹேவ் ஸ்டடிட் ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு டிகிரி த்ரூ தமிழ் மீடியம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 1ஆம் வகுப்புலேருந்து அப் டு டிகிரி வரைக்கும் அவங்க வந்து கண்டிப்பாக தமிழில் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே வந்து பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன், எக்ஸாமினேஷன் அண்ட் மார்க்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நமக்கு ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு வந்து லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் தான் எல்லா கொஷின்ஸும் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது போல் இந்த எக்ஸாமினேஷனை வந்து 2 பேப்பராக பிரிக்கிறாங்க. ஒன்று இங்கே நல்ல கவனிங்க, இதில் தான் நிறைய பேர்த்துக்கு குழப்பம் வரும். ஸோ பேப்பர் 1 அண்ட் தென் பேப்பர் 2. பேப்பர் 1 ஃபர்தராக பிரிக்கிறாங்க, பார்ட் ஏ அண்டு பார்ட் பி அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த பார்ட் ஏல ஒன்று தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் பார்ட் ஏல வரும். பார்ட் பியில் வந்து 2 விஷயம் வரும். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ், ரெண்டாவது வந்து அப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுமே பேப்பர் 1ல் வரும். இந்த பார்ட் 1ல் பார்ட் ஏ அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் கண்டக்ட் பண்ணுவாங்க. மொத்தம் 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் 1.5 மார்க்ஸ். அப்போது டோட்டலாக 150 மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம். அந்த 150 மார்க்ஸில் வந்து கிட்டத்தட்ட 60 மார்க்ஸ் வந்து எடுக்கணும் மினிமம். ஓகேங்களா? மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 60 எடுக்கணும். ஸோ எல்லா கேட்டகரிஸ்க்கும் வந்து மினிமம் மார்க் பாஸ் மார்க் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 60 மார்க் எடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பேப்பர் 1ல் பார்ட் பி, அதில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ், இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின் 75. இதுலேயும் வந்து ஈச் கொஷின்ஸ் கேரி 1.5 மார்க்ஸ், டோட்டல் 150 மார்க். அந்த நெக்ஸ்ட்டு பார்ட் பியில் அப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட், இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க. இதிலிருந்து 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் 1.5 மார்க்ஸ். ஸோ அப்போ டோட்டலாக 75 + 25 100. ஓகேங்களா? 100 × 1.5 வந்து 150 மார்க்ஸ் வந்து இதில் பார்ட் பியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பேப்பர் 1 பார்ட் ஏல 150, பார்ட் பியில் 150. நெக்ஸ்ட்டு பேப்பர் 1 முடிஞ்சிருச்சு. பேப்பர் 2, இந்த பேப்பர் 2 வந்து
ஒன்லி மெயின் சப்ஜெக்ட் பேப்பர். ஸோ நம்ம ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கான இந்த எக்ஸாம் டிகிரி யூஜி அல்லது பிஜி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க. ஸோ நம்ம படித்த சப்ஜெக்ட்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. 200 கொஷின்ஸ் கேட்பாங்க. இது 3 மணி நேரம் நடக்கும். பேப்பர் 1 3 மணி நேரம் டைம், பேப்பர் 2 3 மணி நேரம் டைம். இங்கே பாருங்கள், பேப்பர் 1லேயும் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எவ்வளோ 100 75 + 25 200 கொஷின்ஸ். பேப்பர் 2லேயும் 200 கொஷின்ஸ். இதுலேயும் வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் 1.5 மார்க்ஸ், டோட்டலாக 300 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் அடுத்த முக்கியமான அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பேப்பர் 1ல் பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மினிமம் 60 மார்க் எடுத்தால் மட்டும்தான் பேப்பர் 1ல் இருக்கிற பார்ட் பியும் பேப்பர் 2வையும் எவாலுவேட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் தே வில் நாட் எவாலுவேட் யுவர் பேப்பர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் மினிமம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மினிமம் மார்க் எடுத்து குவாலிஃபைடு ஆனால் மட்டும்தான், தமிழில் எலிஜிபிலிட்டி ஆனால் மட்டும்தான் பார்ட் பி, பேப்பர் 1ல் இருக்கிற பார்ட் பி அண்ட் பேப்பர் 2வை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இங்கே பாருங்கள், பார்ட் பியில் மொத்தம் 100 கொஷின் 150 மார்க், அண்ட் தென் பார்ட் 2வில் வந்து 200 கொஷின் 300 மார்க். அப்போ ஆக மொத்தம் 150 + 300 எவ்வளோ? 450 மார்க் மேக்ஸிமம் மார்க். ஸோ இந்த 450க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ இதை பேஸ் பண்ணி தான் மெரிட்டில் நமக்கு போஸ்ட் கொடுப்பாங்க. எல்லாமே வந்து மெரிட் பேஸ்ட். இட் இஸ் ஏ நான் இன்டர்வியூ போஸ்ட். நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் போஸ்ட். ஓகேங்களா? ஸோ அப்போது நீங்கள் தமிழில் பாஸ் ஆனால் மட்டும்தான் இந்த 2 மார்க்கையும் எடுத்துக்குவாங்க. இந்த தமிழ் மார்க்கை வந்து டோட்டல் மார்க்கில் எடுத்துக்க மாட்டாங்க. இது வந்து எலிஜிபிலிட்டிக்காக மட்டும்தான். ஸோ நமக்கு எதை பேஸ் பண்ணி போஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் aptitude and mental ability test for 150 marks and paper 2 main subject paper என்னது for 300 marks, totally 450 marks. இந்த 450க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பண்ணி பியூர்லி என்னது இட் இஸ் a merit mark based போஸ்ட் தான். ஓகேங்களா? நான் இன்டர்வியூ மார்க் பேஸ்டு போஸ்ட். ஆல்ரெடி சொன்னது போல் பேப்பர் 1 இந்த பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி, பேப்பர் 1 முழுசாக OMRல நடக்கும். அண்ட் தென் பார்ட் 2 மெயின் சப்ஜெக்ட் பேப்பர் எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மினிமம் மார்க் எடுக்கணும். அப்படி மார்க் எடுத்தால் மட்டும்தான் செகண்ட் பார்ட் பி அண்டு பேப்பர் 2வை எவால்வேட் பண்ணுவாங்க. இந்த பார்ட் பி அண்டு பேப்பர் 2க்கு நமக்கு என்ன ஃபைனலைஸ் மார்க் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்னது ஃபைனல் மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அண்டு மார்க்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் பார்த்தது பேசிக்ஸ் பார்த்தோம். ஸோ எப்போ அப்ளை பண்ணணும், அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அதனுடைய நம்பர் ஆஃப் போஸ்ட் என்ன, ஸோ அதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ நாம் இப்போ தான் முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கிறோம். சிலபஸ் ஃபார் பேப்பர் 2 மெயின் சப்ஜெக்ட் பேப்பர், அதாவது ஃபார்மசி சிலபஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் அப்ளை பண்ணிடுறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நாம் உட்காந்து நல்லா படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இங்கே வந்து நமக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட சிலபஸில் வந்து ஒரு 10 யூனிட் கொடுத்துருக்குறாங்க. பார்த்து பயப்படாதீங்க. நம்ம ஆல்ரெடி எல்லாமே வந்து டிகிரியில், யூஜியில், பிஜியில், பிஃபார்ம், எம்ஃபார்மில் வந்து படித்த பேப்பர் தான். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் ஒர்ரி பண்ணிக்காதீங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு யூனிட். ஸோ வாங்க, இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ், எந்தெந்த பாயிண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இந்த 2.5 monthsல இந்த லாஸ்ட் பீரியடில் வந்து எது இதெல்லாம் படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த புக்கை ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் கடைசி டைமில். ஸோ அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல போகிறோம். நான் இங்கே வந்து புதுசாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு நியூ புக்ஸும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி படித்த விஷயத்தை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரீகால் பண்ண போகிறோம். அப்படியே வந்து கொஞ்சம் மேலோட்டமாக எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ எதையுமே நம்ம வந்து புதுசாக முதல்ல இருந்து படிக்க போகிறதில்ல. ஓகேங்களா? ஆல்ரெடி படித்ததை வந்து அப்படியே ரீகால் பண்ண போகிறோம், லாஸ்ட் மினிட் ரிவ்யூ பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதனால் பயப்படாதீங்க. நீங்கள் ஆல்ரெடி படித்த புக்கே ஃபாலோ பண்ணுங்கள், அல்லது உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற நோட்ஸே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைமில் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிலபஸில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் நமக்கு கொடுத்தது வந்து எல்லாமே ஃபார்மசூட்டிக்ஸ் சப்ஜெக்டில் இருந்தால் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபார்மசூட்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி, அதாவது ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஃபார்முலேஷன்ஸ் எல்லாமே ஃபார்மசூட்டிக்ஸ்லேயே வந்துடும். ஃபார்முலேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிக்ஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபார்மகோகைனெட்டிக்ஸ், பயோஃபார்மசூட்டிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் வந்து ப்ரீஃபார்முலேஷன் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் வந்து சம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து சம் வேறு ட்ரக் ஸ்டோர் மேனேஜ்மெண்ட் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ட்ரக் ஸ்டோர் மேனேஜ்மெண்ட் பற்றி இந்த மாதிரி காமனாக
இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் 1 by 1 ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து லாஸ்ட் டைமில் வந்து நீங்கள் பிளான் பண்ணி படிக்கணும். சம் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு அதை பற்றின ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது ரிலேட்டடான எம்சிக்யூஸ் வந்து நீங்கள் பார்த்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லாஸ்ட் டைமில் நீங்கள் எல்லாமே படிக்கிறத அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு சிலபஸையும் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படாதீங்க. முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி படிங்க. அதில் வந்து ஃபஸ்ட் பேசிக்ஸ் நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் நம்ம ஃபார்மசி ப்ரொஃபஷனுடைய ஹிஸ்ட்ரியிலிருந்து அதனுடைய டெவலப்மெண்ட் எல்லாமே நம்ம இது வந்து ஆல்ரெடி நம்ம ஃபார்மகாக்னஸில் படிச்சிருக்கிறோம், ஃபார்மசூட்டிக்ஸில் படிச்சிருக்கிறோம். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஐபி என்ன, இந்தியன் ஃபார்மகோபி என்ன, பிரிட்டிஷ் ஃபார்மகோபி என்ன, யுனைடெட் ஸ்டேட் ஃபார்மகோபி என்ன, எப்போ ஆரம்பிச்சாங்க, எவ்வளோ வால்யூம், லாஸ்ட் ரீசெண்ட் எடிஷன்ஸ் என்ன, ஸோ அதை பற்றிலாம் கொஞ்சம் பேசிக்ஸை நம்ம பார்க்குறது. நெக்ஸ்ட் கால்குலேஷன்ஸ், போசாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து எஸ்பெஷலி இந்த டோஸ் கால்குலேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் பாடி வெயிட் அண்ட் தென் சைல்டு டோஸ் கால்குலேஷன்ஸ் முக்கியமாக பார்த்துக்கோங்க. பேஸ்ட் ஆன் பாடி வெயிட், பேஸ்ட் ஆன் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் தென் பேஸ்ட் ஆன் ஏஜ், இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் சின்ன கால்குலேஷன்ஸ், பர்சன்டேஜ்னா என்ன, பர்சன்டேஜ் சொல்யூஷன்ஸ்னால் என்ன, அலிகேஷன்ஸ் மெத்தட் வந்து நம்ம எப்படி ஃபார்முலா அப்ளை பண்ணி மேத்தமெட்டிக் ப்ராப்ளம் பார்க்குறது, ப்ரூஃப் ஸ்ப்ரீட்னா என்ன, ஐசோடானிக் சொல்யூஷன்ஸ்னா என்ன, இந்த ஐசோடானிக் சொல்யூஷன்ஸில் வந்து நம்ம ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸில் நம்ம பயாலஜிக்கல்ஸ் கூட எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், ஸோ இந்த விஷயம் இதெல்லாமே வந்து கால்குலேஷன்ஸில் வரும். நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிக்ஸ், ஹெச்எல்பி ஸ்கேல், இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பேசிக்ஸாக பஃபர், பிஹெச்னா என்ன, பஃபர்னா என்ன, ஸோ பஃபர் வந்து நம்ம ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் யூனிட் ஆப்ரேஷன், அதாவது ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி அல்லது ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் சொல்லுவோம். இதெல்லாமே நான் ஆல்ரெடி படித்து தான். சைஸ் ரெடுக்ஷன் ப்ராசஸ், ஒரு ட்ரக் ஒரு ஃபார்முலேஷன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ப்ரையாராக என்னென்ன ப்ராசஸ், யூனிட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நடக்குது, அதை பற்றி ஃபுல்லாக இதில் கொடுத்துருக்குறாங்க. சைஸ் ரெடுக்ஷன், நெக்ஸ்ட் சைஸ் செப்பரேஷன், மிக்சிங், ஃபில்ட்ரேஷன், சென்ட்ரிஃபியூகேஷன், எவாபரேஷன், ட்ரையிங், டிஸ்டிலேஷன்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அண்ட் தென் அதில் நெக்ஸ்ட் வந்து டேப்லெட் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டேப்லெட் கோட்டிங் பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்குது, ஸோ போய் படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் வந்து கோர்ஸ் டிஸ்பர்சன்ஸ், இதில் வந்து எஸ்பெஷலி சஸ்பென்ஷன் பற்றி ஃபுல்லாக கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கோர்ஸ் டிஸ்பர்சன்ஸில் வந்து எமல்ஷன் பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் நம்ம ஆல்ரெடி ஃபார்முலேஷன் படித்தது தான். சஸ்பென்ஷன் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன குவாலிட்டி டெஸ்ட் இருக்குது, அந்த நெக்ஸ்ட் எமுல்ஷன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஆயில் இன் வாட்டர் இன் ஆயில், ஸோ அதுக்கு என்னென்ன ஃபார்முலேஷன்ஸ் எப்படி பண்ணுறோம், ஸோ அதுக்கு குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட் என்ன, ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. முக்கியமாக ஹெச்எல்பி வேல்யூ எமுல்ஷன்ஸில். அந்த நெக்ஸ்ட் மைக்ரோமெரிட்டிக்ஸ், இது வந்து ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிக்ஸில் வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் இயர் B.pharmல படித்து தான் எல்லாமே. நெக்ஸ்ட்டு ப்ரீ-ஃபார்முலேஷன் ஸ்டடி, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதில் வந்து முக்கியமாக சால்யூபிலிட்டி கேட்பாங்க. இங்கே பாருங்கள், கிறிஸ்டால்னா என்ன, அமார்பஸ் ஃபார்ம், பார்ட்டிகல் சைஸ், அது எப்படி எவால்வேட் பண்ணுறது, அண்ட் தென் பிகே என்ன, அயனைசேஷன் கான்ஸ்டன்ட்னா என்ன, பிஹெச்னா என்ன, பாலிமார்ஃபிசம்ஸ், இதெல்லாமே வந்து பேசிக்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரீ-ஃபார்முலேஷன் ஸ்டடியில் என்னென்ன கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது, ஓகேங்களா, ஹைட்ரோலைசிஸ்னா என்ன, ஆக்சிடேஷன், ரெடுக்ஷன்ஸ், ஸோ பாலிமரைசேஷன்ஸ், அதுக்கப்புறம் பயோஃபார்மசூட்டிக்கல் கிளாஸிஃபிகேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து 4 கிளாஸஸ் இருக்குது. இந்த பயோஃபார்மசூட்டிக்கல் கிளாஸிஃபிகேஷன்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் சால்யூபிலிட்டி அண்ட் ட்ரக் பெனிட்ரேஷன் த்ரூ லிப்பிட் பைலேயர், ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி 4ஆக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம், அடிக்கடி மோஸ்ட்லி எல்லா எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய கொஷின்ஸ். நெக்ஸ்ட் ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸிபியன்ஸ், என்னென்ன இன்னர் சப்ஸ்டன்சஸ், என்னென்ன பல்க் வால்யூம் ஏஜென்ட்ஸ், என்னென்ன கலரிங் ஏஜென்ட்ஸ், என்னென்ன வேறு டிஸ்இன்டெகிரேட், ஃபார் எக்ஸாம்பிள் டேப்லெட் இருந்தால் டிஸ்இன்டெகிரேட்டிங் ஏஜென்ட், டிசொல்யூஷன் ஏஜென்ட்ஸ் என்னென்ன வந்து யூஸ் பண்ணுறோம், எஸ்பெஷலி ஃபார் சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ஸ், டேப்லெட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட் கேப்சூல்ஸ்க்கு வந்து என்னென்ன எக்ஸிபியன்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. அதர் தென் தட் செமி சாலிட் ஆயின்மெண்ட் அண்ட் க்ரீமுக்கு வந்து என்ன பேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், அண்ட் தென் நெக்ஸ்ட் லிக்விட் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து என்னென்ன வாட்டர் பேஸ்டு வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஃபார்மசூட்டிக்கல் எக்ஸிபியன்ஸ். இது வந்து ஒரு முக்கியமான டாபிக்ஸ். ஆல்ரெடி நம்ம சாலிட் டோசேஜ் ஃபார்ம் டேப்லெட்டுக்கான எக்ஸிபியன்ஸ் வந்து ஒரு தனி வீடியோஸ் இருக்குது. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதை போய் பாருங்கள். நெக்ஸ்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட் அண்ட் எவாலுவேஷன் பேராமீட்டர்ஸ். ஸோ சாலிட் டோசேஜ் ஃபார்ம், செமி சாலிட், பேரண்ட்ரல் லிக்விட் அண்ட் பேரண்ட்ரல் அண்ட் ஆப்தால்மிக் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கான குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட். ஸோ நம்ம இண்டிவிஜுவல் ஃபார்முலேஷன்ஸ் படிக்கும் போதே, ஃபார் எக்ஸாம்பிள் டேப்லெட் படிக்கிறோம், அதுக்கான குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட், அண்ட் தென் பேரண்டல் ப்ரிப்பரேஷன் இன்ஜெக்டபிள் படிக்கிறோம், அதுக்கான குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட் எல்லாமே வந்து அந்த ஃபார்முலேஷன்ஸ் படிக்கும் போதே நம்ம படிச்சிருவோம். பட் இங்கே இண்டிவிஜுவலாக கேட்டிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் காஸ்மெட்டிக்ஸ், ஆல்ரெடி எல்லாம் படிச்சது தான். எஸ்பெஷலி கோல்டு க்ரீம், ஷாம்பூஸ், இதை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் லிப்ஸ்டிக்ஸ் முக்கியமானது, இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ், லிப்ஸ்டிக்ஸ்.
ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேக்கேஜிங் அண்ட் மெட்டீரியல் சயின்ஸ். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்காக பேக்கேஜிங்காக யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, கண்டெய்னர்ஸில் வந்து கிளாஸ் கண்டெய்னர்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதனுடைய காம்போசிஷன்ஸ் என்ன. ஸோ இதை பற்றி கண்டிப்பாக கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், கொஞ்சம் செலக்டிவாக படிங்க. ஸோ அந்த கண்டெய்னர்ஸ்க்கான குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட் என்னென்ன இருக்குது, ஸோ அது எல்லாமே பாருங்கள். ரப்பர் க்ளோசர்ஸ் இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ கிளாஸ் கண்டெய்னர்ஸ் அண்ட் ரப்பர் க்ளோசர்ஸ் இது ரெண்டையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பயோ அவைலபிலிட்டி அண்ட் பயோ ஈக்குவலன்ஸ். இது யூஸ்வலாகவே வந்து ஃபார்மகாலஜிலையும் படிப்போம், பயோ ஃபார்மசூட்டிக்ஸ்லையும் படிப்போம். ஸோ இந்த பயோ அவைலபிலிட்டியில் வந்து என்னென்ன டெஸ்ட் இருக்குது, என்னென்ன இன்விட்ரோ மாடல்ஸ் இருக்குது, அண்ட் தென் இன் விவோ கோரலேஷன்ஸ், ஐவிசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது அப்படின்னா என்ன, பயோ ஈக்குவலன்ஸ் ஸ்டடி என்னென்ன இருக்குது, பயோ ஈக்குவலன்ஸ்னால் என்ன. ஸோ இதெல்லாமே பேசிக்ஸாக நம்ம வந்து ஃபார்மகாலஜிலையும் படிப்போம், இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபார்மகோகைனடிக்ஸ். இது ரெண்டும் சேர்ந்து தான் பயோ ஃபார்மசூட்டிக்ஸ், இந்த பயோ அவைலபிலிட்டி அண்டு ஃபார்மகோகைனடிக்ஸ். ஸோ இதில் வந்து பேசிக்ஸாக நம்ம வந்து அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், எலிமினேஷன்ஸ் இது வந்து ADME ஆல்ரெடி பேசிக்ஸாக இதை பற்றி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம், இதையும் போய் பாருங்கள். இதில் வந்து ஒரு முக்கியமான பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் எலிமினேஷன் கான்ஸ்டன்ட், ஹால்ஃப் லைஃப்னா என்ன, வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், ஏரியா அண்டர் கர்வ், அயனைசேஷன் கான்ஸ்டன்ட், PKA என்ன. ஸோ இந்த PKA வந்து எந்த அளவுக்கு ஒரு ட்ரக் அப்சார்ப்ஷன்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு இந்த PKA ஹெண்டர்சன் ஹெசல்ஸ் பேக் ஈக்குவேஷன்ஸ் பேஸ் பண்ணி அடிக்கடி கேட்கக்கூடிய இந்த கொஷின்ஸ் இது கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் தென் வந்து வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் வந்து ஒன் கம்பார்ட்மெண்டல், ஓப்பன் மாடல், இன்ட்ராவீனஸ் இன்ஜெக்ஷன், போலஸ். ஸோ இதை பற்றி வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னால் என்ன. அண்ட் தென் கிளியரன்ஸில் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் எலிமினேஷன்ஸ்னால் என்ன, அண்ட் தென் ஜீரோ ஆர்டர் எலிமினேஷன்ஸ்னால் என்ன, என்னென்ன ட்ரக்ஸ் வந்து இருக்குது காமனாக மார்க்கெட்டில், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் தென் கிளியரன்ஸில் வந்து டோட்டல் கிளியரன்ஸ்னால் என்ன, அண்ட் தென் ரீனல் கிளியரன்ஸ்னால் என்ன, ஓகேங்களா. ரீனல் கிளியரன்ஸ்னால் என்ன, டோட்டல் கிளியரன்ஸ்னால் என்ன இது. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல்ஸ்லாம் வரும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான். ஒரு 1 or 2 ஹவர்ஸில் வந்து நம்ம பேசிக்ஸாக இதை ரீகால் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி லெவலில் பார்க்கும்போது குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிக்ஸ் அண்ட் குட் லெபார்ட்டரி ப்ராக்டிக்ஸ் என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது, ரெக்கார்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து GMP குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிக்ஸ் அண்ட் குட் லெபார்ட்டரி ப்ராக்டிக்ஸ். ஸோ இதை பற்றி பேசிக்ஸாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வேர் ஹவுசிங்கில் வந்து மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கோங்க. சுப்பிரமணியம் புக்கில் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக ஈஸியாக கொடுத்துருப்பாங்க, நல்ல புக், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பைலட் பிளான் ஸ்கேலப் டெக்னிக்ஸ், ஜென்ரல் கன்செப்ட் இன்க்ளூடிங் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பர்சனல் ரெக்குயர்மெண்ட்ஸ். என்னென்ன பேசிக் பர்சனல் ரெக்குயர்மெண்ட்ஸ், ஸ்பேஸ் ஒரு இண்டஸ்ட்ரிக்கோ வந்து என்னென்ன பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸு, ஸோ ரா மெட்டீரியல்ஸ், அதனுடைய மூமெண்ட்ஸ் உள்ள மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வரும். ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு வந்து பேசிக்ஸாக என்னென்ன நீடோ இது எல்லாமே இந்த இதில் வந்துடும். அண்ட் தென் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும், நாட் ஒன்லி ட்ரக்ஸ், ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு பேசிக் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டிஸ் ஸோ இதை வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, லைக் ISO. அதுக்கப்புறம் நிறைய இந்தியன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் எல்லாம் இருக்கிறாங்க, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன்ஸ், சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாமே வந்து ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ். இதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது ரீசெண்டாக செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நியூ சிலபஸில் இது கொண்டு வந்திருக்காங்க. OTC ஓவர் தி கவுண்டர் ட்ரக்னா என்ன, அண்ட் தென் ஸ்டோர் மேனேஜ்மெண்ட், இன்வென்ட்ரி கண்ட்ரோல். ஸோ ஒரு ஃபார்மசியில் வந்து எப்படி ஸ்டாக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறது, ஸோ என்னென்ன டெக்னிக்ஸ் வந்து இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ABC அண்ட் தென் EOQ, எக்கனாமிக்கல் ஆர்டர், குவான்டிட்டி. ஸோ இது போல் நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. இந்த இன்வென்ட்ரி கண்ட்ரோல்லையும் கொஷின்ஸ் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் நாவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். ஸோ என்னென்ன ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ஸ் இருக்குது, என்னென்ன நியூ டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் பேஸ் பண்ணி என்னென்ன நியூவர் ட்ரக் டெவலப்மெண்ட்ஸ், என்னென்ன ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் பேசிக்ஸாக கேட்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க ஃபார்மசூட்டிக்ஸில் யூனிட் 1ல் அவ்வளோதான். கிட்டத்தட்ட இதில் வந்து மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், ஸ்டோர் மேனேஜ்மெண்ட், ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிக்ஸ், அண்ட் தென் pharmaceutical engineering or pharmaceutical technology and formulations. பேசிக்ஸாக முக்கியமானது வந்து டேப்லெட், கேப்சூல், பவுடர்ஸ், அதுக்கப்புறம் வந்து சம் செமிசாலிட் ப்ரிப்பரேஷன்ஸ், லிக்விட் ப்ரிப்பரேஷன்ஸில் முக்கியமாக டிஸ்பர்சன்ஸில் வந்து எமுல்ஷன் அண்ட் சஸ்பென்ஷன்ஸ். ஸோ ஒரு சில டாபிக்ஸ் வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அதை மட்டும் கொஞ்சம் நல்லா டிஸ்கஸ் பண்ணி MCQ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ யூனிட் 1 வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பெரிய கஷ்டம் இல்லை. நெக்ஸ்ட் கம் ஃபார் யூனிட் 2. இந்த யூனிட் 2ல் வந்துங்க ஃபுல்லாக நம்ம வந்து மைக்ரோபயாலஜி, ஃபார்மசூட்டிக்கல் மைக்ரோபயாலஜி அண்ட் தென் ஃபார்மசூட்டிக்கல் பயோடெக்னாலஜி தான் கொடுத்துருக்குறாங்க.
ஸோ ஃபார்மசூட்டிக்கல் மைக்ரோபயாலஜிக்கல் ப்ராடக்ட் பற்றி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இதில். ஸோ இதில் பாருங்கள், முக்கியமானது வந்து ஸ்டெரிலைசேஷன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெரிலைசேஷன். ஒரு பயாலஜிக்கல் ப்ராடக்ட்டுக்கு வந்து அது எப்படி ஸ்டெரைல் பண்ணுறது, எப்படி ஸ்டெரிலைசேஷன், என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன், என்னென்ன டெக்னிக்ஸ், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆன்டிசெப்டிக் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ் அதை பற்றி கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மைக்ரோபயாலஜிக்கல் அசே, ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் சம் அதர் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ், அதுக்கான மைக்ரோபயாலஜிக்கல் அசே. அதில் வந்து ஒரு சில நம்பர் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது. பட் அதில் முக்கியமான ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்து அதுக்கான மைக்ரோபயாலஜிக்கல் அசே படிச்சுக்கோங்க. வைட்டமின்ஸ் அண்ட் தென் அமினோ ஆசிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி பற்றி பேசிக்ஸாக கேட்பாங்க. ஹியூமரல் இம்யூனிட்டினா என்ன, செல்லுலார் இம்யூனிட்டி. ஸோ இம்யூனிட்டி பற்றி பேசிக்ஸாக ஜென்ரலாக கொஞ்சம் படிச்சிங்கனாவே போதும். அண்ட் தென் நெக்ஸ்ட் சம் பயாலஜிக்கல் அண்ட் பிளட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிளாஸ்மா சப்ஸ்டிடியூட் கேட்குறாங்க. ஸோ ஒரு பிளட் ப்ராடக்ட், platelets and then whole human blood and human plasma, dried human plasma, அதெல்லாமே வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது எப்படி ஸ்டெரைல் பண்ணுறது, அது எப்படி செப்பரேட் பண்ணுறது, அது எப்படி ஸ்டோர் பண்ணுறது. ஸோ இதை பற்றி எல்லாமே இதில் கேட்குறாங்க. அதர் தென் பிளட் ப்ராடக்ட் இதில் வந்து கேட்குறது வந்து ஆன்டிபயோட்டிக், பெனிசிலின், சம் அதர் ட்ரக்ஸ், சிட்ரிக் ஆசிட்ஸ், வைட்டமின் B12, குளுட்டாமிக் ஆசிட், கிரிசியோஃபுல்வன், ஆன்டி ஃபங்கல் ட்ரக்ஸ். ஸோ இதெல்லாமே பேசிக்ஸாக கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே இட்ஸ் ரிலேட்டட் டு ஃபார்மசூட்டிக்கல் மைக்ரோபயாலஜி அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் பயோடெக்னாலஜி. நெக்ஸ்ட் யூனிட் 3ல என்ன சப்ஜெக்ட் அவங்க கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில் ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கேட்டிருக்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து சம் நேமிங் கெமிக்கல் நேமிங் ரியாக்ஷன்ஸ், சம் நேமிங் ரியாக்ஷன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. நேமிங் ரியாக்ஷன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ இதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு கேட்குறது வந்து ரேடியோ ஐசோடோப்ஸ். என்னென்ன ரேடியோ ஐசோடோப்ஸ் வந்து ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரேடியோ ஐசோடோப்ஸ்னால் என்ன, அதை வந்து இந்த ரேடியேஷன்ஸ் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்க, ஸோ அதனுடைய ஹசார்ட்ஸ் அண்ட் ப்ரீகாஷன்ஸ் எப்படி இருக்கும். ஸோ ரேடியோ ஐசோடோப்ஸ் இது வந்து ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆத்தர் நேம் வந்து பிளாக். அது வந்து நல்லாயிருக்கும் அந்த புக்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதில் நல்ல டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து impurities in pharmaceutical preparation. ஸோ pharmaceutical ப்ரிப்பரேஷன்ஸில் வந்து என்னென்ன impurities வர வாய்ப்பு இருக்குது, ஸோ அதனுடைய லிமிட் என்னென்ன. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து லிமிட் டெஸ்ட் வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது. சம் ஹெவி மெட்டல்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் குளோரைடு, அப்புறம் ஃபாஸ்பேட் இதனுடைய லிமிட்ஸ் யூஸ்வலாகவே வந்து எந்த ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷனாக இருந்தாலும் சரி ஆஸ் எ இம்பியூரிட்டிஸாக. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக கொஞ்ச நாச்சும் உள்ள இம்பியூரிட்டிஸ் வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து ஒரு சில முக்கியமான ஹெவி மெட்டல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஹெல்த்தை வந்து இன்ஜூர் பண்ணணும். அதில் வந்து ஒரு லிமிட் இருக்குது, இவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அதுக்கான லிமிட் டெஸ்ட் எல்லாமே இந்த சாப்டரில் செகண்டில் வருது, யூனிட் 3ல் செகண்டில் வருது. நெக்ஸ்ட் வந்து ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இந்த இன்ஆர்கானிக் ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ் யூஸ்ட் இன் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட் டிசார்டர்ஸ். அதுக்கப்புறம் டாபிக்கல் ஏஜென்ட்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் டென்டல் ப்ராடக்ட் கேட்குறாங்க. இதில் ஆன்டி கேரிஸ் ஏஜென்ட்ஸ். ஸோ இதை பற்றி கொஞ்சம் மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. இந்த மூணையும் கொஞ்சம் இந்த ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் ஏஜென்ட்ஸில் வந்து இந்த மூணையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ஏஜென்ட்ஸ், டாபிக்கல் ஏஜென்ட்ஸ், டென்டல் ப்ராடக்ட், மூணையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ் அண்டு ஃபார்மசூட்டிக்கல் அனலைசிஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வால்யூமெட்ரிக் அனலைசிஸ், அதுக்கு என்னென்ன கெமிக்கல் ரியேஜென்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ வால்யூமெட்ரிக் சொல்யூஷன்ஸ் ஆஸ் பர் ஃபார்மகோபியா இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சில நேமிங் ரியாக்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. லைக் கிளமன்ஸ் இன்ட்ரடக்ஷன்ஸ், இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம B.pharmல படிச்சிருக்கிறோம். அண்ட் தென் பெக்மேன் அண்டு ஸ்கிமிட் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில நேமிங் ரியாக்ஷன்ஸ். இது வந்து பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட யூனிட் 3ல் வந்து முக்கியமாக அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறது ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட்டு யூனிட் 4. இந்த யூனிட் 4ல் வந்து சிந்தட்டிக் கெமிஸ்ட்ரி கேட்டிருக்கிறாங்க. ஆர் மெடிசினல் ஆர் சிந்தட்டிக் கெமிஸ்ட்ரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து அவங்க கிட்டத்தட்ட எல்லா கேட்டகரிஸும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், லோக்கல் அனஸ்தட்டிக்ஸ், ட்ரக் ஆக்டிங் ஆன் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், ANS, CVS, ஆன்டி இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ், முக்கியமாக சல்ஃபோனமைட்ஸ். இதில் வந்து உங்களுக்கு எது முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை வந்து எடுத்து அதனுடைய ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ் என்னென்ன சிந்தட்டிக்ஸ் பர்பஸ்க்காக என்னென்ன ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ் எடுக்கிறோம், ஸோ அதில் என்னென்ன ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது, ஸோ அதனுடைய என் ப்ராடக்ட் என்ன, இது பற்றி கொஞ்சம் பேசிக்ஸாக ஒரு 10லேருந்து 20 ஒரு முக்கியமான ட்ரக்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் படிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் டைமில் சிந்தட்டிக் கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் கவர் பண்ணுறது கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். இருந்தாலும் முக்கியமான ட்ரக்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து QSAR ஸ்டடீஸ். இது வந்து ஒரு ட்ரக் டிசைன் அந்த நியூ ட்ரக் டெவலப்மெண்ட்டில் ஒரு முக்கியமான டாபிக்ஸ். குவான்டிடேட்டிவ், ஸ்ட்ரக்சர், ஆக்டிவிட்டி, ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நிறையா புக்ஸ் இருக்குது. முக்கியமானது வந்து 4A அப்படின்னு ஒரு புக்ஸ். ஓகேங்களா. ஸோ 4A மெடிசினல் கெமிஸ்ட்ரி. இந்த புக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த புக்ஸில் இருக்கும். ஸோ இந்த புக்ஸை கொஞ்சம் படிங்க.
நெக்ஸ்ட் யூனிட் 5. இந்த யூனிட் 5ல் வந்துங்க அனலைசிஸ் எல்லாமே கேட்டிருக்கிறாங்க. ஸோ அனலைசிஸ், ஃபார்மசூட்டிக்கல் அனலைசிஸ். ஃபார்மசூட்டிக்கல் அனலைசிஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டைட்ரிமெட்ரிக் அனலைசிஸ் அல்லது வால்யூமெட்ரிக் அனலைசிஸ்னு சொல்லுவோம். வால்யூமெட்ரிக் அனலைசிஸ் அதில் வந்து நான் அக்வஸ் டைட்ரேஷன், ரெடாக்ஸ் டைட்ரேஷன், டைஸ்டோட்டிசேஷன் டைட்ரேஷன்ஸ், காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் மெத்தட், எலக்ட்ரோமெட்ரிக் டைட்ரேஷன், ஃபைனலாக கிரேவிமெட்ரிக் அனலைசிஸ். அது தவிர ஆசிட் பேஸ் டைட்ரேஷன்ஸ். இது எல்லாமே வந்து வால்யூமெட்ரிக் அனலைசிஸ் அல்லது டைட்ரிமெட்ரிக் அனலைசிஸில் வரும். நெக்ஸ்ட் மாடர்ன் மெத்தட் ஆஃப் அனலைசிஸ். ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷனை வந்து அனலைசிஸ் பண்ணுறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறது குரோமட்டோகிராஃபி. ஸோ நெக்ஸ்ட் எல்லாமே வந்து ஸ்பெக்ட்ரோஃப்ளோரிமெட்ரி, ஸ்பெக்ட்ரோஸ்கோபிஸ். அதில் வந்து நம்ம பேசிக்ஸாக பார்க்கக்கூடியது யூவி ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ஐஆர், மாஸ், என்எம்ஆர், ரேடியோ இம்யூனோ அசே. ஓகேங்களா? ஸோ அதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் மெத்தட் ஆஃப் அனலைசிஸில் மெயினாக பிரின்சிபல்ஸ் படிச்சுக்கோங்க, அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் படிச்சுக்கோங்க. லாஸ்ட் டைமில் இந்த பிரின்சிபல் பேஸ் பண்ணி தான் அவங்க எம்சிக்யூஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷனும் முக்கியம் தான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் யூவி ரேடியேஷன் சோர்சஸ். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பேசிக்ஸாக நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருப்போம். அதை வந்து சும்மா ஜஸ்ட் ரீகால் பண்ணால் போதும். பட் பிரின்சிபல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் புரிஞ்சு படித்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல் புரியல அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ லாஸ்ட் டைமில் பிரின்சிபல் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் நல்ல டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஐசிஹெச் கைட்லைன்ஸ் ரிலேட்டட் டு கேலிப்ரேஷன்ஸ், வேலிடேஷன்ஸ், related to UV spectrophotometry and then IR spectrometer and then fluorimeter, HPLC, GC. ஸோ இதற்கான ICH கைட்லைன்ஸ் என்ன, இதையும் கொஞ்சம் பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ யூனிட் 5 வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா வால்யூமெட்ரிக் அனலைசிஸ் அண்ட் மாடர்ன் மெத்தட் ஆஃப் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டல் அனலைசிஸ். ஸோ பேசிக்ஸாக நீங்கள் பார்க்கக்கூடியது UV, IR, HPLC அண்ட் தென் குரோமட்டோகிராஃபி. ஸோ இதை பேசிக்ஸாக ஃபஸ்ட்டு பார்த்துட்டு டைம் இருந்தால் மற்றது போங்க. ஓகேங்களா? ஸோ NMR மாஸ் பிரின்சிபல் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துங்க ஃபார்மகாலஜி யூனிட் 6. இந்த ஃபார்மகாலஜி 2 யூனிட்டாக பிரிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 10 யூனிட்லவங்க 10 யூனிட்டில் அதில் 2 யூனிட் வந்து ஃபார்மகாலஜி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 100க்கு 20% வந்து இந்த ஃபார்மகாலஜிலிருந்து கொஷின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபார்மகாலஜி கொஞ்சம் தயவுசெய்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் இந்த சுருக்கமாக இங்கே உங்களுக்கு இந்த சிலபஸ் கொடுத்துருக்குறேன். அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் அதாவது யூனிட் 6ல் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னா ஜென்ரல் ஃபார்மகாலஜி பேசிக்ஸாக நம்ம படிக்கக்கூடியதான். ADME, அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், எலிமினேஷன்ஸ் அண்ட் ஃபார்மகோடைனமிக்ஸ், மெக்கானிசம், அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ், ஏரியா அண்டர் கர்வ், எஃபிகேசினா என்ன, பொட்டன்சினா என்ன, ஸோ என்னென்ன ADR இருக்குது, என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ், டாக்ஸிசிட்டி ஸ்டடி. ஸோ இது எல்லாமே வந்து ஜென்ரல் ஃபார்மகாலஜியில் வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் சிஸ்டமிக் ஃபார்மகாலஜி, இண்டிவிஜுவல் ட்ரக் ஃபார்மகாலஜியில் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா எல்லாமே படிச்சிருக்கோம், ஆல்ரெடி படிச்சதான். செடேட்டிவ், ஹிப்னாட்டிக்ஸ், ஆன்டி கன்வல்சன் ட்ரக்ஸ், ஆன்டி டிப்ரெசன்ஸ் ட்ரக்ஸ், ஆன்டி சைக்காட்டிக் ட்ரக்ஸ், இது எல்லாமே வந்து ரிலேட்டட் டு தி என்னது CNS. அண்ட் தென் நெக்ஸ்ட் பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது இதில் எல்லாமே வந்து சொமேட்டிக் அண்ட் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் பற்றி பார்ப்போம். அதாவது சிம்பத்தட்டிக், பேராசிம்பத்தட்டிக்ஸ். ஓகேங்களா? அண்ட் தென் அதில் வந்து சிம்பத்தோமிமெட்டிக் அண்ட் தென் சிம்பத்தோலைட்டிக்ஸ், பேராசிம்பத்தோலைட்டிக்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரக்ஸ் இதெல்லாமே பார்ப்போம். அதனுடைய கிளினிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். கார்டியோவாஸ்குலர் ட்ரக்ஸ், இதில் முக்கியமானது ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணும். இதை தவிர நிறைய இருக்குது. ஆன்டி அரித்மெட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் ட்ரக் யூஸ்டு ஃபார் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், அதில் முக்கியமானது வந்து டிகாக்சின்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பர்டிகுலர் ட்ரக்ஸை வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ட்ரக் ஆக்டிங் ஆன் யூரினரி சிஸ்டம், டையூரிட்டிக்ஸ் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதில் ஒரு 3 ட்ரக்ஸ், முக்கியமான ட்ரக்ஸ் லைக் ஃபியூரோசமைடு. ஸோ அது போல் ஒரு சில ட்ரக்ஸை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ட்ரக் ஆக்டிங் ஆன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதாவது ஆஸ்துமா அண்ட் COPD. ஸோ இந்த 2 டிசீஸ்க்கும் கம்ப்ளீட் ஃபார்மகாலஜி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இம்யூனோ ஃபார்மகாலஜி, பயோசே. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் இந்த 2.5 months இது எல்லாத்தையும் நம்ம கிளாஸில் கவர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் குரோனோ ஃபார்மகாலஜி. ஓகேங்களா? அதிலே பாருங்கள் அடுத்த யூனிட் 7ஸ்லேயும் வந்து ஃபார்மகாலஜி தான் சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. ரிமைனிங் சிஸ்டம் ஃபார்மகாலஜி ஆஃப் ட்ரக் ஆக்டிங் ஆன் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட். ஓகேங்களா? ஸோ ஃபார்மகாலஜி ஃபார் என்னது அல்சர், கேஸ்ட்ரிக் பெப்டிக் அல்சர், அதுக்கப்புறம் ஃபார் கான்ஸ்டிபேஷன்ஸ் அண்ட் தென் டயரியா. ஸோ இந்த மாதிரி கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ரிலேட்டட் டிசீஸ்க்கான ஃபார்மகாலஜி கேட்டிருக்காங்க. எண்டோக்ரைன் சிஸ்டமில் எஸ்பெஷலி வந்து டயபெட்டிக் மெலிட்டஸ், இது வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆட்டோகாய்ட்ஸ், ஹிஸ்டாமைன்ஸ்,
செரட்டோனின்ஸ் இதை பற்றி கொஞ்சம் பேசிக்ஸாக படிங்க. கீமோதெரப்பி என்னென்ன, ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டி கேன்சர், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், பெனிசிலின் இதை பற்றி கொஞ்சம் பேசிக்ஸாக பார்க்கணும். அண்ட் தென் டாக்ஸிகாலஜினா என்ன, அக்யூட் டாக்ஸிட்டினா என்ன, க்ரானிக் டாக்ஸிட்டி ஸ்டடினா என்ன, என்னென்ன கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது, ED50னா என்ன, LD50னா என்ன, இது எல்லாமே வந்து டாக்ஸிகாலஜியில் வரும். ஸோ அப்போ கிட்டத்தட்ட 10 யூனிட்ஸில் வந்து 2 யூனிட் வந்து ஃபார்மகாலஜி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார்மகாலஜி சப்ஜெக்டை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா யூனிட் 7 அண்ட் தென் 8ல் வந்து Pharmacognosy. Pharmacognosy ஸோ ஆல்ரெடி நம்ம படித்தது தான். அதில் வந்து ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ், டாக்ஸானமி அண்ட் தென் பேஸ்ட் ஆன் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன்ஸ், க்ரூட் ட்ரக் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து க்ரூட் ட்ரக் கிளாசிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் கெமிக்கல்ஸ் லைக் டேனின்ஸ் அண்ட் தென் சப்போனின்ஸ், அல்கலாய்ட்ஸ், கிளைகோசைட்ஸ். ஸோ அதனுடைய கெமிக்கல் கான்ஸ்டியூட்டை பேஸ் பண்ணி அதனுடைய க்ரூட் ட்ரக் கிளாசிஃபிகேஷன்ஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் அதனுடைய கேட்டகரி பேஸ் பண்ணி ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் பேஸ் பண்ணி அதனுடைய ட்ரக் ஆக்டிங் ஆன் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட், ட்ரக் ஆக்டிங் ஆன் டாபிக்கல்ஸ் அண்ட் தென் கார்பனேட்டிவ். ஸோ இது போல் அதனுடைய ஃபார்மகாலஜிக்கல் பேஸ் பண்ணி அதனுடைய க்ரூட் ட்ரக் கிளாசிஃபிகேஷன்ஸ் அண்ட் தென் மார்ஃபாலஜிக்கல் மேக்ரோஸ்கோபிக்கல் கேரக்டர்ஸ்னு சொல்லுவோம், அதை பேஸ் பண்ணியும் ப்ளஸ் அல்ஃபபெட்டிக்கல் A to Z வரைக்கும் க்ரூட் ட்ரக்னுடைய ஃபஸ்ட் லெட்டர் A to Z வரைக்கும் அதை பேஸ் பண்ணி அதனுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமானது அடல்ட்ரேஷன்ஸ் என்னென்ன டைப் ஆஃப் அடல்ட்ரேஷன்ஸ் இருக்குது அதெல்லாமே கேட்டிருக்காங்க. இந்த அடல்ட்ரேஷனை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ண முடியும், ஆர்கானோலெப்டிக், மைக்ரோஸ்கோபிக், ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் மெத்தட்ஸில் நம்ம எப்படி அடல்ட்ரேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம இண்டிவிஜுவல் க்ரூட் ட்ரக் படிக்கும் போதே ஒரு சில முக்கியமான க்ரூட் ட்ரக்ஸ்க்கு இது எல்லாத்தையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிளான்ட் ஹார்மோன்ஸ், அதாவது என்னென்ன பிளான்ட் ஹார்மோன்ஸ் வந்து பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சினா என்ன, ஜிபர்லினா என்ன, சைட்டோகைன்ஸ்னா என்ன, ஒன்றுக்கு என்ன பிரின்சிபல், என்னென்ன செல்லுலார் லெவலில் பிளான்ட் செல்ஸில் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது, ஸோ அதனுடைய யூசஸ் என்ன, ஸோ அது எல்லாத்தையும் வந்து பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸில் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ் பற்றி இது எல்லாமே கேட்டுருக்காங்க. அண்ட் தென் முக்கியமாக அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இன் ஃபார்மகாக்னசி அதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஒரு சில பயோசிந்தட்டிக் பாத்வே கேட்டிருக்காங்க. முக்கியமானது சிக்கிமிக் ஆசிட்ஸ் பாத்வே, இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஃபார்மகாக்னசியில் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய சிலபஸ் அதிகமாக கொடுக்கல. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃபார்மகாக்னசி. நெக்ஸ்ட்டு வந்து 9th யூனிட். இந்த 9th யூனிட்டில் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா அதே ஃபார்மகாக்னசினுடைய அடுத்த பார்ட்டை கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபார்மகாலஜி 2ஆக கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபார்மகாக்னசியும் வந்து 2ஆக பிரித்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது ஃபார்மகாக்னசி. ஸோ அதை தவிர ரிமைனிங்ஸ் எல்லாமே இதில் கேட்டிருக்காங்க. இதில் எல்லாமே வந்து க்ரூட் ட்ரக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து க்ரூட் ட்ரக்ஸ். ஸோ அதனுடைய சினானிம்ஸ் என்ன, அதனுடைய பயாலஜிக்கல் சோர்ஸ், அதனுடைய ஃபேமிலி. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி இதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ எந்த ஒரு க்ரூட் ட்ரக்ஸ் இருந்தாலும் சரி பேசிக்ஸ் வந்து என்னது, அது ஒரு 6-7 நாம் பிரித்து நம்ம கான்செப்டை பொறுத்து நம்ம அதை பிரித்து தான் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைமில் எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அல்ஃபபெட்டிக்கல் எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது பேஸ்ட் ஆன் கெமிக்கல் கான்ஸ்டிடியூட் ஆர் பேஸ்ட் ஆன் ஃபார்மகாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ஸ் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி ஃபஸ்ட்டு க்ரூட் ட்ரக்கை வந்து கிளாஸிஃபை பண்ணுங்கள். பேஸ்ட் ஆன் ஃபேமிலி நீங்கள் கிளாஸிஃபை பண்ணாலும் சரி. ஸோ உங்களுக்கு எப்படி பண்ணாலும் அது நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு எப்படி வசதியோ அதை பொறுத்து நீங்கள் கிளாஸிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சம் இம்பார்ட்டண்ட் க்ரூட் ட்ரக்ஸ்லாம் இங்கே கேட்டிருக்கிறாங்க. ஸோ டேனின்ஸ்னா என்ன, கிளைகோசைட்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து அல்கலைட்ஸ்னா என்ன. ஸோ இதெல்லாமே பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் சம் ஐசோலேஷன் ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டடியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. எஸ்பெஷலி அல்கலைட்ஸில் வந்து அட்ரோபின், குயினின், ரெசர்பைன், கஃபின். ஸோ இதுக்கான ஐசோலேஷன் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்டல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி எப்படி க்ரூட் ட்ரக் வந்து அனாலிசிஸ் பண்ணுறது. ஸோ பேசிக்ஸை நம்ம ஆல்ரெடி படிச்சது தான். ஓகேங்களா? ஸோ இதை வந்து மறுபடியும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி மாடர்ன் மெத்தட் ஆஃப் அனாலிசிஸில் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ். ஸோ என்னென்ன ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது ஹோமியோபதியில், சித்தா, ஆயுர்வேதாவில். ஸோ சூர்னா என்ன, லேக்கியானா என்ன. ஸோ இந்த மாதிரி சம் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பேசிக்ஸாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபார்மகாக்னசியும் 2ஆக பிரித்து கேட்டிருக்காங்க. ஃபார்மகாலஜி. ஸோ அப்போ நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது இந்த லாஸ்ட் டைமில் 2 முக்கியமான சப்ஜெக்ட். ஒன்று வந்து ஃபார்மகாக்னசி, இன்னொன்று வந்து ஃபார்மகாலஜி. கிட்டத்தட்ட 10 யூனிட்டில் 4 யூனிட் இந்த 2 சப்ஜெக்ட்லேயே கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ட்ரக் இன்ஸ்பெக்டர், எஸ்பெஷலி ட்ரக் இன்ஸ்பெக்டர் அண்ட் ட்ரக் அனலிஸ்ட் 2 போஸ்ட்டுக்குமே அதிகம் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது வந்து ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் ஆர் ஃபொரன்சிக் ஃபார்மசி. ஸோ ஆல்ரெடி எல்லாம் படிச்சது தான். இதில் வந்து ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940 அண்ட் ரூல் 1945 அப் டு
அப் டு டேட் ஆல் அமௌண்ட்ஸ் எல்லாத்தையும் படிங்க. இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் லாஸ்ட் டைமில் ரொம்ப சிம்பிளாக படிக்கணும்னா டாக்டர் பி சுரேஷ் சின்ன புக் இருக்குது, அதை விட்டா குச்கர் அண்ட் தென் என்கே ஜெயின் அது போல் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க, அதையும் கூட நீங்கள் படிக்கலாம். இல்லை அப்படின்னா கூகுளில் போய் நீங்கள் எல்லாமே வந்து ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் அண்ட் ரூல் அடிச்சிங்கன்னா எல்லாமே இருக்குது அதுலேயே. ஸோ நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லாமே படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1940 ஆக்ட் அண்ட் 1945 ரூல்ஸ் இது எல்லாத்தையும் படிங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய அந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர்னுடைய டியூட்டிஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அண்ட் தென் ட்ரக் அனலிஸ்டனுடைய டியூட்டி என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, சாம்பிளிங் எப்படி பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இது எல்லாமே இதில் இந்த ஆக்ட் அண்ட் ரூல்ஸில் வந்துடும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபார்மசி ஆக்ட் கடைசியில் கேட்டிருக்கிறாங்க. ஃபார்மசி ஆக்ட் 1940 அண்ட் ஆல் அமெண்ட்மெண்ட். ஸோ ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில், சென்ட்ரல் ஃபார்மசி கவுன்சில், இதில் யாரெல்லாம் மெம்பர்ஸ், ஸோ எல்லாமே வந்து சம் ரெகுலேட்டரி பாடிஸ், இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டும் முக்கியம், நம்ம ஆல்ரெடி எல்லாம் படிச்சு தான். இதில் நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது ட்ரக் அண்டு காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940, இதை கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் தென் அதுக்கு அடுத்தது ட்ரக் அண்ட் மேஜிக் ரெமெடிஸ் ஆக்ட் 1954 அண்ட் ரூல்ஸ் 55. அண்ட் தென் நெக்ஸ்ட் ட்ரக் ப்ரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர் லாஸ்ட்டாக வந்து 2013 அதனுடைய அமெண்ட்மெண்ட் ஃப்ரம் டைம் டு டைம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அமெண்ட்மெண்ட் எல்லாத்தையும் பார்க்கணுங்க, ஆக்ட் தவிர அமெண்ட்மெண்ட் எல்லா அமெண்ட்மெண்ட்டையும் நீங்கள் பார்க்கணும். நார்கோட்டிக் ட்ரக் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்சஸ் என்னென்ன ட்ரக்ஸ் இதில் வருது, ஸோ அதை எப்படி ரெகுலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பாடிஸ் இருக்குது, அதனுடைய ரூல்ஸ் 1985 என்ன சொல்லுது, அதனுடைய அப் டு டேட் எல்லா அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் 10 யூனிட்டில் இது ஒரு முக்கியமான யூனிட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து இன்றைக்கி நம்ம ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸில் 10 யூனிட் கேட்டிருக்கிறாங்க. இது தவிர வந்து ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் தவிர எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா எம்டி மைக்ரோபயாலஜி அவங்க டிகிரியில் படித்த சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கிளினிக்கல் ஃபார்மகாலஜி, பேசிக்ஸ் ஃபார்மகாலஜி, கிளினிக்கல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அதுக்கு தனி பேப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. நம்ம ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸில் 10 யூனிட்டாக ரொம்ப ஷார்ட் அண்ட் கட்டாக முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் இந்த 2.5 months வந்து முக்கியமான டாபிக்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை மட்டும் படிங்க. ஸோ நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டெய்லி ஒரு முக்கியமான டாபிக்ஸ் அதுக்கான MCQs வந்து ரெகுலராக வரும். ஸோ அது ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட். ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.